நினைச்சு அழுதாங்க? சீயோனை நினைத்து, எருசலேமை நினைத்து அழுகிறார்கள். ஐயோ, நாங்க எருசலேம்ல எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தோம், எவ்வளவு ஆனந்தமா இருந்தோம், இப்பொழுது இப்படி சிறைப்பட்டு வந்திருக்கிறோமே என்று சொல்லி சீயோனை நினைத்து, அவர்களுடைய சொந்த நாட்டை நினைத்து அழ ஆரம்பித்தார்கள். அடுத்த வசனத்துல பாருங்க, அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். இவர்களை அடிமையா கொண்டு போகும்போது, சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படும் பொழுது இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, கிண்ணறங்கள், அந்த காலத்து இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த காலத்து இசை கருவி கிண்ணறம், கிண்ணறங்களை எடுத்துக்கொண்டு எல்லாரும் என்ன செஞ்சாங்களா, அங்க கடந்து போனார்களாம். அப்ப உட்காரும் பொழுது அந்த கிண்ணறத்தை மாட்டிக்கிட்டு என்ன செய்ய முடியாது, உட்கார முடியாது. அந்த கிண்ணறத்தை என்ன பண்ணாங்களா, பக்கத்தில் இருக்கிற அலரி செடிகளின் மேல் தொங்க விட்டார்கள். அதை வாசிக்கல, என்ன பண்ணாங்களா, தொங்க விட்டார்கள். அடுத்த வசனத்துல பாருங்க, எங்களை சிறை பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும், எங்களை பாழாக்கினவர்கள் எங்கள் கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்காக பாடுகள் என்று சொன்னார்கள். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை என் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும், எருசலேமே, என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோடே ஒட்டி கொள்வதாக. நாங்க எப்படி கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்துல பாட முடியும்? நாங்க பாட மாட்டோம். நாங்க என்ன பண்ணோம்? கர்த்தருடைய பாட்டை அந்நிய நாட்டுல, அந்நிய தேசத்துல பாட மாட்டோம். அப்படி பாடணும்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நாங்கள் கற்றுக்கொண்ட எங்களுடைய கைத்தொழில் மறப்பதாக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்க நாவு மேல் வாயோட என்ன செய்யுமா, ஒட்டி கொள்வதாக. அதனால நாங்க பாட மாட்டோம். நாங்க எவ்வளவு துயரத்துல வந்திருக்கிறோம், இவங்க எங்களை நக்கலா பாட சொல்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் நாங்கள் அந்நிய தேசத்துல கர்த்தருடைய பாட்டை பாட மாட்டோம் என்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, இவர்களுக்கு ஏன் இந்த சிறை அனுபவம் வந்தது? இவர்களுக்கு ஏன் இந்த துக்கமான நிலைமை வந்தது? இவர்களுக்கு ஏன் இந்த சோகமான நிலைமை வந்தது என்று சொன்னால், கர்த்தரை விட்டு தூரம் போனதால இவர்களுக்கு சிறையிருப்பு வந்துவிட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தூரம் போனதுனால சிறையிருப்பு வந்தது. இப்பொழுது அவர்கள் துக்கித்து அழுது கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கும்போது என்ன பண்ணிடுறோம்னு சொன்னா, ஆண்டவருடைய சமூகத்தை மறந்துடுறோம். ஆனா நம்ம எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை விட்டு தூரம் போகக்கூடாது. பைபிள்ல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட வருவாங்க, அற்புதத்தை பெறுவாங்க, அதிசயத்தை பெறுவாங்க, கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மறுபடியும் எதையாவது ஒன்றை உருவாக்கி அதை கடவுளாக ஆடி பாடி வணங்கிட்டு இருப்பாங்க. மறுபடியும் என்ன பண்ணிடுவாங்க, அவங்கள சிறைப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலை, அடிமையாக்கக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கதறுவார்கள். ஆனா கர்த்தர் நம்ம கிட்ட விரும்புகிற காரியம் என்னன்னு சொன்னா, நீ எந்த நேரத்திலையும் என்னை விட்டு தூரம் போயிடாத, எல்லா சூழ்நிலையிலும் என் சமூகத்திலேயே இரு, என் பிரசன்னத்திலேயே இரு, என் பாதுகாப்புலேயே இரு. என் பிரசன்னத்துல இருந்தாலும் உனக்கு பாதுகாப்பு தான். அல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவருடைய பிரசன்னத்துல இருந்தோம், அவருடைய சமூகத்துல இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு